உலகின் 18 பணக்கார தலைவர்கள் பட்டியலில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 17வது இடத்தை பிடித்துள்ளார். அவரது சொத்து மதிப்பு 10.7 மில்லியன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் 200 பில்லியன் அமெரிக்க டாலருடன் முதல் இடத்தில் உள்ளார். இரண்டாவது இடத்தில் 5 பில்லியன் அமெரிக்க டாலருடன் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னும், மூன்றாவது இடத்தில் சீனாவின் ஜி ஜின்பிங் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்புடனும் உள்ளனர். இந்த வரிசையில் 17வது இடத்தில் 10.7 பில்லியன் சொத்து மதிப்புடன் அன்வார் வகைப்படுத்தப்பட்டுள்ளார். மலேசியாவில் தமிழ் கல்வி சீராக இருக்க தற்காலத்திற்கு ஏற்ப தமிழ் கல்வியில் பல்வேறு புத்தாக்கங்களும் சிறப்பு அம்சங்களும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதை முன்னிறுத்தி 3வது தமிழ் கல்வி வளர்ச்சி மாநாடு மலேசிய தமிழ் அறவாரியத்தின் ஏற்பாட்டில் நடைபெறவிருப்பதாக இன்று தமிழ் அறவாரியத்தின் பணிமனையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. வரும் டிசம்பர் 21ஆம் தேதி ஆசியா பசிபிக் யூனிவர்சிட்டி கோலாலம்பூர் பல்கலைக்கழகத்தில் காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரையில் இந்நிகழ்வு நடைபெறவிருப்பதாக தமிழ் அறவாரியத்தின் உதவி தலைவரும் மாநாட்டின் தலைவரும் மலாயா பல்கலைக்கழக மொழியியல் குளத்தின் விரிவுரையாளருமான முனைவர் ரா செல்வஜோதி தெரிவித்தார். புலம்பெயர்ந்த தமிழர்களாக தலைமுறைகள் கடந்த நாம் மலேசியாவில் சிறந்த கல்வியோடு நிலைத்திருந்தாலும் தாய்மொழி கல்வியை கற்று தேர்ந்தெடுக்கும் பொறுப்பும் கடமையும் நமக்கு வேண்டும் என்றும், அவ்வகையில் தமிழ் கல்வியின் தேவையும் தீர்வும் எனும் கருவோடு 3வது தமிழ் கல்வி வளர்ச்சி மாநாடு நடத்தப்படுவதாக முனைவர் ரா செல்வஜோதி தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பொது சுகாதார மருத்துவமனைகளில் 10 ஆண்டுகளுக்கும் மேலான சுமார் 1,02,646 மருத்துவ உபகரணங்கள் இன்னும் பயன்பாட்டில் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சர்வதேச தரங்களுக்கு இணங்க விரிவான பராமரிப்பு திட்டத்தின் மூலம் இந்த சாதனங்கள் நல்ல நிலையில் இருப்பதை அமைச்சு உறுதி செய்துள்ளதாக அவர் கூறினார். மருத்துவ உபகரணங்களை பராமரிப்பதற்கான ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான அதன் தொடர்ச்சியான முயற்சியில் அமைச்சு பல முயற்சிகளை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய பதிவு துறையிலிருந்து அபராதம் விதிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக தங்கள் மை கார்டு திருடப்பட்டதாக பொய்யான அறிக்கைகளை பதிவு செய்வதற்கு எதிராக பொதுமக்களை புக்கிட்டமான் வணிக குற்ற புலனாய்வு துறையின் இயக்குநர் டதஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் எச்சரித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நெறிமுறை அற்றது என்பதோடு மிகவும் பொறுப்பற்றது என்று அவர் கூறினார். இது போன்ற தவறான அறிக்கைகளை தாக்கல் செய்யும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்சமாக 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும், அல்லது அதிகபட்சமாக 2000 வெள்ளி அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் அவர் கூறினார். தனது தாயை கொலை செய்து கடந்த 3 ஆண்டுகளாக தாயின் உடலை குளிர்பதன பெட்டியில் வைத்திருந்த பகுதி நேர பாதிரியார் மீது கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. என் தீனேஷ் என்ற 53 வயது நபர் கடந்த 2021ஆம் ஆண்டு பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள தமான் OUG-யில் உள்ள ஒரு வீட்டில் 77 வயதான அவரது தாயார் கேத்தரின் டேனியலை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். ஸ்லாங்கூரில் சட்டவிரோதமாக நில பரிமாற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்ட 13 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் ஒரு அரசு ஊழியரும் அடங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் மாவட்ட அலுவலகத்தைச் சேர்ந்த ஊழியர்களின் ஈடுபாட்டுடன் முக்கிய நில பரிமாற்ற பதிவுகளை அந்த குழு அளித்ததாக நம்பப்படுகிறது என்று புக்கிட்டமான் வணிக குற்ற புலனாய்வு துறையின் இயக்குநர் ரம்லி யூசுப் தெரிவித்தார். பல நில பரிமாற்ற பரிவர்த்தனைகளில் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதாக சந்தேகிக்கப்படும் மாவட்ட உதவி அதிகாரியின் புகாரை தொடர்ந்து இந்த மாத தொடக்கத்தில் போலீசார் இந்த விவகாரத்தில் விசாரணையை தொடங்கியதாக அவர் கூறினார். நில பரிமாற்ற படிவங்கள் உட்பட பல ஆவணங்கள் பெட்டகத்திலிருந்து காணாமல் போனதாகவும் புகார்தாரர் புகார் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் 7 பேர் ஆண்கள் என்றும் 6 பேர் பெண்கள் என்றும் குறிப்பிட்ட அவர் அவர்கள் 26 முதல் 59 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று கூறினார். சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் தியோங் கிங் சிங்கிற்கு பதிலாக வேறு ஒருவரை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அம்னோ தரப்பில் விடுக்கப்பட்டுள்ளது. தியோங்கின் அறிக்கை அவமானகரமானது என்று விவரித்த அம்னோ படைவீரர் குழுவின் செயலாளர் முஸ்தபா யாக்கோப்
நாட்டின் நற்பெயரை பாதுகாக்க அமைச்சரை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உலகில் எந்த நாடு தங்கள் பார்வையாளர்களின் மொழிக்கு ஏற்ப தங்கள் சைன்போர்டுகளை மாற்றும் அளவிற்கு சிறப்பு உபசரிப்புகளை வழங்குகிறது என்று அவர் கேள்வி எழுப்பினார். சீனாவுக்கு செல்லும் மலேசியர்களின் எண்ணிக்கை குறைவாக இல்லை. ஆனால் பெய்ஜிங், ஷங்காய் மற்றும் பிற இடங்களில் உள்ள ஷாப்பிங் சென்டர்களில் சைன்போர்டுகள் இன்னும் மாண்டரின் மொழியில்தான் உள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார். மொழிபெயர்ப்புகள் இருந்தாலும் அவை ஆங்கிலத்தில் உள்ளன என்று அவர் மேற்கோள் காட்டினார். மலேசிய அரசாங்கத்தால் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சீனாவில் இருந்து வந்தவர்களிடம் அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார். 2017ஆம் ஆண்டு தனது சுயசரிதை கிறிஸ்தவத்தை இயக்குவதாக கூறப்பட்டாலும் அது அரசாங்கத்தால் ஒருபோதும் தடை செய்யப்படவில்லை என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா ஐயோ இன்று தெரிவித்தார். ஹன்னாவாக மாறுதல் ஒரு தனிப்பட்ட பயணம் என்பது தனது வாழ்க்கை பயணம் மற்றும் அரசியலில் ஈடுபாடு பற்றியது என்று அவர் வலியுறுத்தினார். இந்த புத்தகம் பல ஆண்டுகளாக மறுபதிப்பு செய்யப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சு அதை ஒருபோதும் தடை செய்யவில்லை என்று அவர் இன்று உயர்நீதிமன்றத்தில் உத்தாரா மலேசிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் கமாருல் ஜமான் யூசுப் மீதான வழக்கில் சாட்சியம் அளிக்கும் போது தெரிவித்தார். கம்போங் பெடா தோப் தெரே குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் திடீரென தீ பிடித்ததில் வீடும் வீட்டின் உரிமையாளரின் வாகனமும் முழுமையாக தீயில் கருகியது. நேற்று மாலை 5 மணி அளவில் பொதுமக்களிடமிருந்து அவசர அழைப்பை பெற்றதாக கோலனராங் மாவட்ட தீயணைப்புத்துறை உதவி இயக்குநர் அமீனுடீன் மாட் குசாலி தெரிவித்தார். மாலை 6:30 மணி அளவில் தீயை கட்டுப்படுத்தியதாகவும் வீட்டின் மின்சார கோளாறு ஏற்பட்டதால் தீ முழுமையாக பரவியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தீ பரவும் முன்னமே வீட்டில் இருந்த அனைவரும் வெளியேறியதால் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.